Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல காதல் தீயே சீரிஸோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் ஜான் சார் ரொம்ப கைண்டானவர், அவரை மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை நான் மட்டும் பையனா இல்லாம பொண்ணா இருந்திருந்தேன்னா நானே ஜான் சார் லவ் பண்ணிருப்பேன்னு சொல்லி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்க அதை கேட்ட கிளின் பயங்கரமா ஜெலஸ் ஆக, அவன் ஒரு பக்கம் ஜான் சாருக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, அவர் என்னையும் அவர் கம்பெனில ஒர்க் பண்ற மத்த எம்ப்ளாயிஸ் மாதிரி தான் பாத்துட்டு இருக்காரு, நான் தான் முட்டாள்தனமா அவருக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கணும், அவருக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் நினைச்சிட்டு இருக்கேன்னு குழம்பி போயிருந்த கிளின் கோபத்துல எல்லாரும் முன்னாடி டைரக்டர்னு கூட பார்க்காம ரூடா பேச, அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்த கிளின் நேத்து நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக ஜானோட ரூமுக்கு வர, அங்க பார்த்தா ஜான் ஒரு அழகான பொண்ணு கூட கை கோர்த்து வரதையும் ஜானோட கன்னத்துல இருந்த அந்த பொண்ணோட லிப்ஸ்டிக் மார்க்கையும் பார்த்து ஷாக்கான கிளின் ஜான் கூட இருக்க பொண்ணு ஜானோட கேர்ள் ஃப்ரெண்டு நினைச்சு ஃபீல் ஆக, அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்த கிளின் ஜான் கிட்ட அவனோட ரிசைன் லெட்டரை கொடுக்க, லெட்டரை பார்த்த ஜான் என்னாச்சு இவனுக்கு, எதுக்காக இவன் ரிசைன் லெட்டரை கொடுத்திருக்கான்னு ஷாக்கான ஜான் கிளின் கிட்ட, கிளின் என்னாச்சு உனக்கு, எதுக்காக வேலையை ரிசைன் பண்ற, அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட கிளின் நிமிந்து ஜானோட முகத்தை கூட பார்க்காம தலைய குனிஞ்சுக்கிட்டே, நான் இந்த வேலைக்கும் சரி இந்த கம்பெனிக்கும் சரி தகுதி இல்லாதவன் நினைக்கிறேன், என்னால இதுக்கு மேல இந்த கம்பெனில ஒர்க் பண்ண முடியாது, அதனாலதான் நான் என் வேலையை ரிசைன் பண்றேன், நீங்க என்னோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு என்னோட முடிவை ஏத்துக்குவீங்க நம்புறேன்னு சொல்ல, அதை கேட்ட ஜான் கிளின் ப்ளீஸ் நீ என்னோட முகத்தை பார்த்து பேசுறியா, எனக்கு என்னமோ நீ சொல்ற இந்த விளக்கு உண்மையா இருக்க மாதிரி தெரியல, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற, அதுக்காகத்தான் நீ இந்த மாதிரி என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நீ பொய் சொல்லாம உண்மை என்னங்கறத சொல்லு, நீ எதுக்காக இந்த வேலையை விட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்க, கிளின் என்னால அந்த காரணத்தை சொல்ல முடியாது, ஆனா இதுக்கு மேல இங்க எனக்கு எந்த வேலையும் இல்லங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக நான் இந்த கம்பெனில இருந்து என்னோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கணும், கிடைக்காதுன்னு தெரிஞ்சோ அதுக்காக காத்துட்டு இருந்தேன்னா எனக்கு தான் டைம் வேஸ்ட்னு சொல்ல, அதை கேட்ட ஜான் என்ன உளறிட்டு இருக்க நீ, உனக்கு என்ன கிடைக்காது கொஞ்சம் தெளிவா சொல்றியான்னு கேட்க, கிளின் ஜானை பார்த்து எனது உளறேன், நான் உங்களை லவ் பண்றேங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்ல, உங்க மேல நான் எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் எதுக்காக நீங்க எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க, நீங்க இப்படி நடிக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா, நீங்க பாருங்க டைரக்டர் சார், நீங்க ரொம்ப நல்லவர், உங்களோட அன்பான குணம் தான் எனக்கு உங்க மேல காதலை ஏற்படுத்துச்சு, நான் உங்க மேல வச்சிருக்க காதலை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணி நான் தோத்து போயிட்டேன், ஏன்னா உங்களை இங்க இருக்க எல்லாரும் ரொம்ப லவ் பண்றாங்க, அதே மாதிரி நீங்களும் அவங்கள ரொம்ப லவ் பண்றீங்க, இப்படி எல்லாரு கூடயும் அன்பாவும் அக்கறையாவும் இருக்க ஒருத்தருக்கு என்னோட காதலை புரிய வைக்க முடியும் நினைச்சு நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, கிளின் பேசினது எல்லாம் கேட்ட ஜான் எதனால கிளின் இப்படி பேசிட்டு இருக்கான்னு புரியாம ஜான் கிளினை பார்த்துட்டு இருக்க, இங்க கிளின் என்ன மன்னிச்சிடுங்க சார், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க விஷயம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட என்னோட காதலை சொல்லி இருக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம என்னால இதுக்கு மேல இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்க என் கண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்கிறது என்னால பார்க்க முடியாது, உங்களை இன்னொரு பொண்ணு கூட சேர்த்து வச்சு பாக்குற சக்தி எனக்கு கிடையாதுன்னு சொல்லி கிளின் அழுகிறத பார்த்த ஜான் கிளின் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் வேகமா எழுந்து கிளினோட பக்கத்துல வந்து நீ சொல்றது எனக்கு புரியல, நீ எந்த பொண்ணை பத்தி பேசுறன்னு சொல்லி கேட்க, கிளின் அழுதுகிட்டே ஜான் கிட்ட போதும் சார் எதுக்காக நீங்க எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க, எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, அதனால இதுக்கப்புறம் நீங்க எதையும் என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல, இது உங்க கூட இருந்த பொண்ணு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்லி அழுக, அதை கேட்ட ஜான் கிளினோட கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு அடடா இதுக்காகவா நீ இப்படி அழுதுட்டு இருக்க, முதல்ல உன்னோட அழுகையை நிறுத்து, நேத்து என் கூட இருந்த பொண்ணு என்னோட தங்கச்சின்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான கிளின் எனது தங்கச்சியா, யார்கிட்ட கதை விடுறீங்க, நேத்து உங்க கண்ணத்துல அந்த பொண்ணோட லிப்ஸ்டிக் மார்க் இருந்ததை நான் பார்த்தேன்னு சொல்ல, ஜான் அதுவா என் தங்கச்சி கொரியால இருக்கா, அவ நேத்து என்ன பார்க்க வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் ரிட்டர்ன் கொரியாக்கு கிளம்புனதுனால போயிட்டு வரேன்னு சொல்லி எனக்கு குட் பை கிஸ் கொடுத்துட்டு போனா அவ்வளவுதான்னு சொல்ல, அப்ப நமக்கு நேத்து என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க, அதுல ஜானோட தங்கச்சி ஜானை கட்டி பிடிச்சுக்கிட்டு அண்ணா நான் கொரியாக்கு கிளம்புறேன், டைம் கிடைக்கும் போது நான் திரும்ப உன்னை பார்க்க வருவேன், நீ எனக்கு தினமும் கால் பண்ண மறந்துடாத, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி ஜானோட தங்கச்சி ஜானோட கண்ணத்துல முத்தம் கொடுக்க, ஜான் அவன் தங்கச்சி கிட்ட சரி பார்த்து போ கவனமா இரு, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா உடனே எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி அண்ணக்கார தங்கச்சிய கொரியாக்கு வழி அனுப்பி விட்டுருக்க, அதையெல்லாம் ஜான் ஒண்ணு விடாம கிளின் கிட்ட சொல்ல, அதை கேட்ட கிளின் அப்படின்னா நான் தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா என்ன மன்னிச்சிடுங்க டைரக்டர் சார்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே கிளின் மனசுக்குள்ள ஜான் சார் நேத்து நடந்ததையெல்லாம் மறைக்காம என்கிட்ட சொல்லும் போது மனசுக்குள்ள இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுது, ஆனா என்ன நடந்தாலும் சரி நான் எடுத்த முடிவுல இருந்து பின் வாங்க கூடாது, ஏன்னா நான் தான் ஜான் சாரை லவ் பண்ணிட்டு இருக்கேனே தவிர ஜான் சாருக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, இப்படி நம்மள லவ் பண்ணுவாரா மாட்டாரான்னு ஒவ்வொரு நாளும் பயந்து இந்த கம்பெனில நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத விட நம்ம இந்த கம்பெனியை விட்டு வெளியே போறதா நமக்கு நல்லது, இங்க இருந்தா நான் தினமும் ஜான் சாரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதனால அவரை மறக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுவே நான் அவரை விட்டு விலகி இருந்தேன்னா நான் சீக்கிரமா அவரை மறக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கேன், இங்க ஜான் என்னடானா கிளின் கிட்ட நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இன்னைக்கு என்னாலதான் நீ இந்த அளவுக்கு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்க, நீ என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறியோ அதே அளவுக்கு தான் நானும் உன்னை காதலிக்கிறேன், இந்த உண்மையை நான் உன்கிட்ட முதல்லயே சொல்லி இருக்கணும்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான கிளின்
என்னது நீங்க என்ன லவ் பண்றீங்களான்னு சொல்லி கேட்க ஜான் ஆமா நீ என் கூட பேசாம என்ன அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது எங்க இதுக்கப்புறம் நீ என் கூட பேசவே மாட்டையோ உனக்கு என் கூட பேச விருப்பம் இல்லையோனோ நீ இப்படி வேதனைப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம நீ எங்க என் மேல இருக்க கோபத்தினால நீ என்ன காதலிக்காம போயிருவியோன்னு சொல்லி வருத்தப்பட ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு உன் மேல எந்த அளவுக்கு காதல் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா நீ மட்டும் என்ன காதலிக்கலன்னு சொல்லி இருந்தா உனக்கு முன்னாடி நான் தான் இந்த கம்பெனியை விட்டு போயிருப்பேன். கிளீன் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிக்கிட்டேன். ஜான் அவன் போட்டிருந்த ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டு கிளீன் முன்னாடி நிக்க ஜானோட உடம்ப பார்த்த கிளீனுக்கு ஒரு மாதிரி சிவிச்சுவனாக அவன் தயங்கிக்கிட்டே ஜான் கிட்ட டைரக்டர் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எதுக்காக இப்படி ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க இங்க ஜான் என்னடானா சும்மா 6 பேக்கோட செக்ஸியா போஸ் கொடுத்து நின்னுக்கிட்டே ஏன்னா என் லவருக்கு என்னோட உடம்பு ரொம்ப பிடிக்கும் அதான் நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிற விதமா அவனுக்கு பிடிச்ச என்னோட உடம்பு அவனுக்கு தரணும்னு நினைக்கிறேன் மத்தபடி ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல ஜான் சொன்னதை கேட்ட கிளீனோட முகம் எல்லாம் சவந்து போய் கிளீன் ஜானை பார்த்துட்டு இருக்க ஜான் என்ன பார்த்துட்டு இருக்க அன்னைக்கு நீ தானே என்னோட உடம்பு உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன உனக்கு பிடிச்ச உடம்ப தொட்டு பார்க்க உனக்கு விருப்பம் இல்லையா உன்னோட கைய கொடுன்னு சொல்லி ஜான் கிளீனோட கைய பிடிச்சு அவன் உடம்பு மேல வச்சுக்கிட்டு நீ ஆசைப்பட்ட என்னையும் என்னோட உடம்பையும் உனக்கு கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நான் சாகுற வரைக்கும் நீ எனக்கான பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு என் வைஃபா என் கூட இருப்பியான்னு சொல்லி கேட்க இப்படி ஜான் கியூட்டா ப்ரொபோஸ் பண்றதை கேட்டா கிளீனால முடியாதுன்னு சொல்ல முடியுமா கிளீன் வேகமா கண்டிப்பா உங்களுக்கான பொறுப்புகளை நான் ஏத்துக்குவேன்னு சொல்லி ஜானும் கிளீனும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்க இப்ப அப்படியே 6 மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க லியான் ஜான் கிளீனோட வெட்டிங்க்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்க இங்க இன்னொரு பக்கம் ஹாரி என்னடானா அவன் குழந்தை பிரைனுக்காக பாலை ரெடி பண்ணி முடிக்க ஹாரி பரவாயில்லையே ஒரு வழியா என் பையனுக்கான பாலை நானே ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி ஹாரி அவன் குழந்தைய தூக்கி வச்சு பால் கொடுத்துட்டு இருக்க பசியில இருந்த பிரைனும் வேக வேகமா பாலை குடிக்க அதை பார்த்த ஹாரி அடடா டைம் ஆனதுனால என் பையன் ரொம்ப பசியில இருந்திருப்பான் போலயே அதான் இவ்வளவு வேகமா பாலை குடிச்சிட்டு இருக்கான் அவ்வளவுதான் செல்லம் இந்த மாதிரி சமத்தா அழுகாம பாலை குடிக்கணும் இப்படி நீங்க பாலை குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா பப்பா மாதிரி நல்லா ஸ்ட்ராங் ஆனவர் ஆயிருவீங்க புரிஞ்சுதான்னு சொல்லிக்கிட்டு அப்பனும் பிள்ளையும் கதை அடிச்சுட்டு இருக்க அப்பா அங்க லியான் வரான் அவன் பிரைன் சைலண்டா பால் குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து என்ன ஒரு அதிசயம் இன்னைக்கு பிரைன் அடம் பிடிக்காம பாலை குடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னா பிரைனுக்கு பப்பா ஹாரி கூட விளையாடிட்டே பால் குடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட பிரைனும் கியூட்டா லியானை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பால் குடிச்சிட்டு இருக்க லியான் ஹாரி கிட்ட ஹாரி நான் கிளம்பிட்டேன் நம்ம போலாமான்னு சொல்லி கேட்க ஹாரி போலாம் நானும் ரெடியா தான் இருக்கேன் எப்படியும் இந்த நேரத்துக்கு ஜான் கிளினோட வெட்டிங் முடிஞ்சு ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும் நம்ம கரெக்டா ரிசப்ஷனுக்கு போய் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே ஹாரியும் லியானும் ரிசப்ஷனுக்கு கிளம்ப இங்க வெட்டிங் நடக்கிற இடத்துல காட்டுறாங்க அங்க எல்லாரும் மேரேஜ் முடிச்சிட்டு எல்லாரும் ஜாலியா ட்ரிங்க் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இங்க மணப்பெண் அலங்காரத்துல இருக்க கிளீனை பார்த்த ஜான் இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்ல அதை கேட்ட கிளீன் அப்படியா ஆனா என் பக்கத்துல இருக்க என்னோட ஹஸ்பண்ட் என்னை விட ரொம்ப அழகா இருக்காருன்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்க அப்ப அங்க குழந்தையோட ஹாரியும் லியானும் வராங்க ஜோடியா நிக்கிற ஜானையும் கிளீனையும் பார்த்த லியா நீங்க 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க என் கண்ணே பற்றும் போல இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட கிளீன் ரொம்ப தேங்க்ஸ் லியா நீங்க இப்படி ஃபேமிலியா இருக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க இங்க ஜான் பிரைனோட பக்கத்துல வந்து பிரைன் நீ எப்படி இருக்க நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட பிரைன் கியூட்டா ஜானை பார்த்து சிரிக்க அதை பார்த்த ஜான் என்ன பிரைன் என்னைக்கு இருக்க அழகை விட இன்னைக்கு ரொம்ப அழகாவும் இருக்கா அதோட ரொம்ப எக்ஸைட்டாவும் இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கேட்க ஹாரி அதுக்கு காரணம் இன்னைக்கு காலையில இருந்தே பிரைன் உங்களோட வெட்டிங்ல கலந்துக்க ரொம்ப ஆர்வமா இருந்தான் தெரியுமா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் பயங்கர குஷி ஆயிட்டான்னு சொல்ல பிரைனோட கியூட்டான சிரிப்புல மயங்கின கிளின் அவனை மறந்து பிரைனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அதை பார்த்த ஜான் என்னாச்சு கிளின் உனக்கு பிரைன் மாதிரியே அழகான குழந்தை வேணுமா நீ ஆமான்னு சொன்னா இந்த வருஷமே ரெடி பண்ணிடலான்னு சொல்லி ஜான் ஹாரி மாதிரியே பொறுப்பான அப்பாவா மாற பிளான் பண்ண அதை கேட்ட கிளி நீங்க என்ன கிண்டல் பண்றதை நிறுத்தவே மாட்டீங்களான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே லியான் கிட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பமா போட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்க லியான் கண்டிப்பா எடுத்துக்கலாம்னு சொல்லி ஜான் கிளின் லியான் ஹாரி பிரைன் எல்லாரும் சேர்ந்து குடும்பமா போட்டோ எடுத்துக்க அப்போ வாய்ஸ் ஓவர்ல காதல்ங்கிறது ஒரு அழகான பயணம் மாதிரி அந்த பயணத்துல நீங்க யாரா இருந்தாலும் உங்க இதயத்துக்கு இதமான உங்க வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த உங்க வாழ்க்கையை முழுமையடைய செய்ய உண்மையான காதல் தேவை அப்படிப்பட்ட காதல் நமக்கு கிடைக்கிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில வர ஒவ்வொருத்தரும் பசில்ஸ்ல இருக்க பீசஸ் மாதிரி தான் அந்த பசில்ஸ்ல இருக்க சரியான பீசஸ் எல்லாம் நம்ம இணைச்சு பார்க்கும் போதுதான் நமக்கான உண்மையான காதல் நமக்கு கிடைக்குது அப்படி கிடைச்சதுதான் என்னோட காதல்னு சொல்லி சீரீஸை கம்ப்ளீட் பண்றாங்க நான் ஒவ்வொரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே சீரீஸ் முடிய போகுது ஃபைனல் எபிசோடுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கும் போது மனசு ரொம்பவே வலிக்குது நான் இந்த சீரீஸை நிஜமாவே ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்ன மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா நீங்க கவலைப்படாதீங்க தொடர்ந்து இதே மாதிரியே பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி சீரீஸை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம் நீங்களும் மிஸ் பண்ணாம என்னோட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் அடுத்து பாத்தீங்கன்னா உனக்குள் நானே சீரீஸ் எபிசோட் தான் பார்க்க போறோம் நானும் நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னும் உனக்குள் நானே சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வரல நெக்ஸ்ட் எபிசோட் வந்த உடனே நான் உங்களுக்கு அடுத்த நாளே அப்லோட் பண்ற மாதிரி பாக்குறேன் ஓகே டியர்ஸ் நெக்ஸ்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான சீரீஸ்ல மீட் பண்ணலாம் பை